சாய்ராம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் இருந்து அத்தியாயம் 31 பகுதி 1 பார்க்கலாம். சென்ற பகுதிகளை கேட்க விரும்புவோர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து கேட்கவும். சென்ற அத்தியாயத்தில் பாபாவின் லீலைகள், அவர் தம் அடியவரை காண விரும்பி செய்த காட்சிகள், அடியவர்கள் பாபாவிடம் காட்டிய அன்பும் அக்கறையும் ஆகிய நெகிழ்ச்சிமிக்க சம்பவங்களை பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் நாம் இந்த ஜென்மத்தில் எடுத்துள்ள மனித வாழ்க்கை என்னும் கர்மாவை எப்படி கழிப்பது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பாபா தனது அடியவர்களுக்கு கூறும் நல்லதை பற்றியும் பார்க்கலாம். தனது மரண தருவாயில் ஒருவனுக்குள்ள ஆசை அல்லது எண்ணம் தான் அவனது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என நாம் கேள்விப்பட்டுள்ளோம். ஸ்ரீ கிருஷ்ணரும் கீதையில் கூறுகிறார், எவன் என்னை முடியும் தருவாயில் எண்ணுகிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகிறான். அத்தருணத்தில் வேறெதையும் பற்றி எண்ணுபவன் அவன் விரும்பியபடியே செல்கிறான். நம்முடைய கடைசி தருவாயில் ஒரு குறிப்பிட்ட நல்லெண்ணத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதில் நாம் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனெனில் இருக்க முடியாது என்பதற்கு பெரும்பாலும் பல்வேறு காரணங்கள் அமையலாம். நாம் பயந்து பீதியடைய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நாம் நமது கடைசி தருணத்தில் கொள்ள வேண்டிய, நாம் விரும்புகின்ற புனித நினைவுகளை நம் மனதில் நிலைப்படுத்த நிலையான ஒருமுக பயிற்சி என்பது நிச்சயமாக அவசியமாக ஆகிறது. எனவே கிளம்புவதற்கான இறுதி நேரம் வந்தபோது குழப்பம் அடையாமல் இருப்பதற்காக எப்போதும் இறைவனை நினைவு கூர்ந்து அவனது நாமத்தை சதா காலம் உச்சரிக்குமாறு எல்லா ஞானிகளும் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். அடியவர்கள் தம்மை தாமே முழுமையாக ஞானிகளிடம் அர்ப்பணித்து விடுகிறார்கள். சர்வமும் அறிந்த ஞானிகள் அவர்களது கடைசி காலத்தில் அவர்களை வழிநடத்தி உதவுகிறார்கள் என்ற நம்பிக்கைதான் அதற்கு காரணம். இம்மாதிரியான சில நிகழ்ச்சிகளை பின்வருமாறு நாம் பார்க்கலாம். தலைப்பு: சந்நியாசி விஜயானந்த். சென்னையை சேர்ந்த விஜயானந்த் என்ற ஞானி மானசரோவருக்கு தீர்த்த யாத்திரை புறப்பட்டார். தாம் சென்ற வழியில் பாபாவின் பெயரும் அவரது புகழும் சிலர் கூற கேள்விப்பட்ட அவர் சீரடியில் தங்குகிறார். அங்கு அவர் ஹரித்வாரை சேர்ந்த சோம்தேவ் சுவாமியை சந்தித்தார். மானசரோவர் பயணத்தை பற்றி அவரிடம் சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். கங்கோத்ரிக்கு மேல் மானசரோவர் 500 மைல் உயரத்தில் உள்ளது என்றும் ஏராளமான பனி மற்றும் 50 காத தூரத்திற்கு ஒரு முறை மொழிமாற்றம் அடையும் என்பதையும் கேள்விப்படுகிறார். மேலும் செல்லும் வழியில் யாத்ரீகளுக்கு ஏராளமான தொல்லை கொடுக்கும் பூடான் மக்களின் சந்தேக குணங்கள் போன்ற யாத்திரையில் உள்ள கஷ்டங்களை கேள்விப்படுகிறார். இவ்வளவு எல்லாம் செவிமடுத்து கேட்ட துறவி விஜயானந்த் மனம் தளர்வுற்றார். தமது மானசரோவர் விஜயத்தை ரத்து செய்தார். அவர் பாபாவிடம் சென்று சாஷ்டாங்கமாக பணிந்தபோது பாபா கோபம் கொண்டு ஆவேசமாக, அந்த உபயோகமற்ற துறவியை துரத்துங்கள், அவரின் நட்பு பயனற்றது என்றார். பாபாவின் குணத்தை துறவியான விஜயானந்த் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே சோர்வடைந்தார். ஆயினும் அங்கு அமர்ந்து அங்கே நடந்து கொண்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அது காலை நேர தர்பார். மசூதியில் கூட்டம் அதிகமாய் இருந்தது. பாபா பல்வேறு விதமாக ஆராதிக்கப்பட்டார். சிலர் அவரின் கால்களை கழுவிக்கொண்டு இருந்தனர். சிலர் அவர் கால் கட்டை விரலில் இருந்து புனித நீரை எடுத்து மன நிறைவுடன் குடித்துக் கொண்டிருந்தனர். சிலர் கண்களால் அதை ஸ்பரிசித்துக் கொண்டிருந்தனர். சிலர் சந்தனம் பூசினர். சிலர் பாபாவின் புனித மேனிக்கு நறுமணம் தடவினர். குலம், ஆச்சாரம் இவற்றை அனைத்தையும் மறந்து மக்கள் அனைவரும் ஒன்றாக வழிபாடு செய்தனர். பாபா அத்துறவி மேல் கோபம் கொண்டவராய் இருந்தாலும் அவர் பாபாவின் பால் பாசம் நிரம்பியவராய் மசூதியை விட்டு போகவில்லை. சீரடியில் அவர் 2 நாட்கள் தங்கியிருந்தார். அப்போது சென்னையிலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் அவரது தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக எழுதியிருந்தது. அவர் மிகவும் மனம் தளர்ந்து தமது தாயார் அருகில் செல்ல விரும்பினார். ஆனால் அவரால் பாபாவின் அனுமதியின்றி செல்ல முடியாது. எனவே தமது கரத்தில் கடிதத்துடன் பாபாவை கண்டு வீடு திரும்ப அனுமதி கேட்டார். வருங்காலத்தை அறிந்த, இவ்வளவு விஷயங்களையும் அறிந்த எங்கும் நிறை பாபா அவரிடம், உன்னுடைய தாயாரை நீ இவ்வளவு நேசிக்கும் போது ஏன் துறவியானாய்? சொந்த பந்தங்களும் ஆசா பாசங்களும் காவி உடைக்கு ஒத்துவராது. உன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து பொறுமையுடன் சில நாட்கள் காத்திரு. வாதாவில் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். உனது கதவுகளை நன்றாக தாழிடு. அதிக ஜாக்கிரதையாக இரு. திருடர்கள் அனைத்தையும் எடுத்துச் சென்று விடுவர். செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை. இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய். இவ்வாறாக செய்து
எவன் ஹரியின் பாதங்களில் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவினின்றும் விடுபட்டு பேரானந்தம் பெருநிலை எய்துகிறான் என்றார். அன்புடனும் பாசத்துடனும் எவன் அவரை நினைத்து தியானிக்கிறானோ பரமாத்மா அவனுக்கு ஓடிச் சென்று உதவி புரிகிறார். உனது முந்தைய நல் வினைகளின் சேகரிப்பு அதிகம், எனவே நீ இங்கு வந்துள்ளாய். இப்போது நான் சொல்வதை கவனி. உனது அன்னிம வாழ்க்கையை உணர். ஆசைகளற்று நாளை முதல் பாகவதத்தை பாராயணம் செய்யத் தொடங்கு. 3 முறை சப்தாகம் செய். அதாவது பக்தி பூர்வமாக 3 வாரம் 3 முறை பாராயணம் செய்க. பரமாத்மா உன்னிடம் மகிழ்வெய்தி உனது கவலைகள் அனைத்தையும் அழிப்பார். உனது துயர்நிலை மறைத்து நீ அமைதியுறுவாய் என்று கூறினார். அவரது முடிவு நெருங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பாபா இந்த சிகிச்சையை தேர்ந்தெடுத்தார். மரண தெய்வமான யமனை மகிழ்விக்கும் ராம விஜயம் படிக்கும்படி செய்தார். அடுத்த நாள் காலை குளித்து மற்ற தூய சம்பிரதாயங்களை செய்த பிறகு லெண்டி தோட்டத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று பாகவதம் படிக்க தொடங்கினார். 2 முறை பாகவதம் பாராயணம் செய்தார். அதன் பின்னர் மிகச் சோர்வடைந்தார். வாதாவிற்கு திரும்பினார். 2 நாட்கள் தமது இருப்பிடத்தில் தங்கினார். 3வது நாள் பக்கீர் பாபா என்ற படோ பாபாவின் மடியில் உயிர் துறந்தார். பாபா அவரது உடலை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரணம் கருதி பாதுகாக்கும்படி மக்களை கேட்டுக்கொண்டார். பின்னர் போலீஸ் வந்து உரிய விசாரணை செய்து உடலை அடக்கம் செய்யும்படி அனுமதி அளித்தனர். உரிய இடத்தில் தக்க மரியாதையுடன் அவரது புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இவ்விதமாக பாபா துறவி விஜயானந்திற்கு அவரது இறுதி காலத்தை அறிந்து அவருக்கு நல்ல விதமான உதவிகள் செய்து அவருக்கு நற்கதி அளித்தார். இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.